இப்பல்லாம் யூடியூப்ல வந்து இந்தந்த நட்சத்திரக்காரவங்க இந்தந்த சாமிய தான் கும்பிடணும். இந்த சாமிய கும்பிடக்கூடாது, இந்த கோயிலுக்கு போக்கூடாதுன்னு சொல்றாங்களே! அதெல்லாம் உண்மையா? அப்படியெல்லாம் இருக்கா? சாமி பொதுங்க. யார் வேணாலும் கும்பிடலாங்க. இந்த ஜாதிக்காரன் தான் கும்பிடணும், இந்த ராசிக்காரன் தான் கும்பிடணும், இந்த நட்சத்திரக்காரங்க தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு. சாமிக்கே நட்சத்திரம்லாம் சொல்கிறதெல்லாம் கூட தப்பு. சாமியே அந்த சாமி இந்த நட்சத்திரம், இந்த சாமி அந்த நட்சத்திரம்னு சொல்கிறதெல்லாம் கூட தப்புங்க. அதெல்லாம் தவறு. அது மாதிரி பண்ணக்கூடாது. கடவுளுங்கிறவர் எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவானவர். எல்லாரும் வணங்கலாம். இந்த அடிப்படை தத்துவத்தை தெரிஞ்சுக்கங்க. நான் கூட ஏதோ முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ராசியை சேர்ந்தவங்க திருப்பதி போனாங்கன்னா அவங்க காலி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். சாமியை போய் காலி பண்ணிவிடுவாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நம்ம என்ன சொல்கிறது அதை பற்றி? அதெல்லாம் தவறான முறை. அந்த மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. ஆனால் சாமிங்கிறவர் யாருன்னா பின் டு பிளேன்னு சொல்லுவாங்க இல்லையா? பல்பொருள் அங்காடி இருக்கு பாருங்க. அங்கே போனால் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா? என்ன வேணாலும் கிடைக்கும் இல்லையா? அது போல தாங்க கடவுள்கிட்ட போனால் எல்லா கடவுள்கிட்டையும் எல்லாமே கிடைக்கும். வீரத்துக்குரியவர் முருகர் அப்படின்னா அவரை போய் பணம் கேட்டால் தரமாட்டாரா? லக்ஷ்மி கிட்ட தான் போகணுமா? குபேரங்கிட்ட தான் போகணுமா என்ன? முருகருக்கும் பணம் கொடுக்குற சக்தி இருக்குது. மயானத்தில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. திருநூறை பூசிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய தாமச தேவதையான, ஆமாம் முக்குன்னா இருக்குது. தாமச தேவதை, ராஜச தேவதை, சாத்விக தேவதை. சாத்விகமானவர்கள் வெள்ளை துணியில் எளிமையாக தூய்மையாக இருக்கக்கூடியவர் சரஸ்வதியும் பிரம்மாவும். சாத்விகம் சத் அப்படின்றார். ரஜஸ் பட்டு பீடாம்பரத்தோட ஏகப்பட்ட நகை போட்டு அலங்காரமாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமியும் பெருமாளும். சிவன் பார்வதி அவங்க எங்கே வேணாலும் இருப்பாங்க. நீங்கள் சுடுகாடு பக்கத்தில் கூட லிங்கம் இருக்கும், பார்த்துருக்கலாம் நீங்களாம். ஆக எங்கே வேணாலும் ஓப்பன் பிளேஸ்லலாம் கூட அவங்களுக்கு லிங்கத்தை வச்சு யார் வேணாலும் வழிபடுவாங்க. ஆக இந்த மாதிரி எல்லா சாமிகளுக்கும் இருக்கு சத் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல ஒன்றுமே இல்லாத புலி தோலை மட்டுமே அல்ல மர உரியை மட்டுமே கட்டியிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உத்ராட்சம் போட்டு ஆண்டியாக இருக்கக்கூடிய முருகரை கேட்டாலும் கிடைக்கும், அல்லது பரதேசியாக இருக்கக்கூடிய சிவனை கேட்டாலும் கிடைக்கும். கடவுள் பணம் தருவார். அதை பார்த்து அதாவது தத்துவம்னு சொல்லிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் ஜீசஸ் சொல்லுவாங்களா கிறிஸ்டின்னு, அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது. சாய்பாபா சிலையில் பாருங்கள், அவர் ட்ரெஸ்ஸு கூட கிழிஞ்ச மாதிரி தான் இருக்கும். கிழிஞ்சு போன ட்ரெஸ் தான் அவர் போட்டிருந்தார். ஃபோட்டோலலாம் பார்க்கலாம், நீங்கள் பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலாம் பார்க்கலாம். அவரே நம்ம கடவுளாக வணங்குறோமா இல்லையா? அதனால் கடவுள்கிட்ட போய் நீங்கள் இந்த பாரபட்சம்லாம் பார்க்கக்கூடாது. அதெல்லாம் தப்பு. இந்த ராசிக்கு 27 நட்சத்திரம் இருக்குல்ல, 27 நட்சத்திரத்துக்கும் 27 தேவதை இருக்குது. ஒன்று ரெண்டு நட்சத்திரத்துக்கு இந்திரன் இந்திராணி எல்லாம் தேவதையாக இருப்பாங்க. அவங்களெல்லாம் போய் தேடி கண்டுபிடிச்சி உங்களால் சாமி கும்பிட முடியுமா? கோவில்கள் நிறைந்து இருக்கக்கூடிய கும்பகோணம், காஞ்சிபுரம், சென்னை போன்ற இடங்கள்லே நமக்கு தேவைப்பட்ட சாமியை தேட வேண்டியதாக இருக்குது சில இடத்துங்கள். அப்படி நகரத்திலே எப்படின்னா, நகரம் இல்லாத கிராமங்களெல்லாம் எப்படி அவங்களுக்கெல்லாம் இருக்கிற கோவிலுக்கு தானே போகணும். அங்கே என்ன கோவில் இருக்குது அதானே போகணும், வேறு எங்கேயும் போக முடியாது இல்லையா? அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது. ஆக நட்சத்திரத்துக்கான கோவில்களை விட அதிதேவதையை வழிபடலாம். இந்து மதத்தோட தத்துவம் தாத்பரியம் எல்லாம் 9ங்கிற எண்ணில் கூட இருக்கும். 9ங்கிற சில எண்ணங்களுக்கு இருக்குது, அதில் 9 அதிகம். 12 ராசி 9 கிரகம் சேர்ந்தது ஜாதகம். 27 நட்சத்திரம் 9 27 27 நட்சத்திரம் 4 பாதம் மொத்தம் 108 பாதங்கள் சேர்ந்தது ராசி மண்டலம். 108 27 நட்சத்திரத்தை 9 கிரகத்தால் டிவைட் பண்ணால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 9 நட்சத்திரம் வரும். 12 ராசியில் ராகு கேதுக்கு வீடு கொடுக்காம விட்டால் மீதி 7 கிரகங்களுக்கு வீடு இருக்கு. மீனம், தனுசு இது 2 குருவோட வீடு.
மகரம் கும்பம் சனியோட வீடு, மேசம் விருச்சிகம் செவ்வாயோட வீடு, ரிஷபம் துலாம் சுக்கிரனோட வீடு, மிதுனம் கன்னி புதனோட வீடு, சந்திரனுக்கு ஒரு வீடு தான், கடகம் சிம்மத்துக்கு அதிபதி சூரியனுக்கு ஒரு வீடு தான். இந்த 7 கிரகங்கள் தான் இருக்குது. இந்த 7 கிரகங்களுக்கு 7 அதிதேவதைகளை வச்சுக்கலாம். மேஷம் விருச்சிகம் அப்படின்னா அவங்களோட அதிதேவதைகளாக முருகன் அப்படின்னு சொல்லலாம். அவரை மட்டுமே தான் வணங்கணும், மற்றவங்களாம் இங்கே வந்து வணங்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி ராசிக்கு 7 இருக்குது. ரிஷபம் துலாம் இந்த 2 ராசிக்கு அதிதேவதையாக வணங்க வேண்டியது மகாலட்சுமியை வணங்கணும். மகாலட்சுமி இல்லாத இடங்களில் வணங்க முடியாத சூழலில் காமாட்சி அம்மனை வணங்க வேண்டும். மிதுனம் மற்றும் கன்னி இந்த ராசியை சேர்ந்தவர்கள் பெருமாளை வணங்க வேண்டும், சரஸ்வதியும் வணங்கலாம். கடகராசிக்காரர்களுக்கு அம்மன் விசேஷம், அம்மனை வணங்கணும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிவனை வணங்கணும். அப்போ இந்த பக்கம் இருக்கிற தனுசு மற்றும் மீனம் ராசியை சேர்ந்தவர்கள் பிரம்மனை வணங்கணும், அல்லது குரு பிரம்மா அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதனால் குருமார்கள், மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் வணங்கணும். குருமார்களை வணங்கினாலும் நேரடியாக பிரம்மனை வணங்கினாலும் ஓகே. பிரம்மனை வணங்க சௌகரியம் இருக்காது, அதனால் மகான்கள், சித்தர்கள், ஞானிகளை வழிபட வேண்டியது, அல்லது தட்சிணாமூர்த்தி வணங்கலாம். இது மகரம் மற்றும் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிதேவதையாக ஐயப்பனை வணங்கணும். ஐயப்பன் வணங்குறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் பக்தியின் தத்துவம், அவரையும் சேர்த்துக்கலாம். இதுதாங்க ராசிக்கானது. ஆனால் நீங்கள் கேட்குற நோக்கத்தில் சொல்லலை. நான் இந்தந்த ராசிக்காரங்க மட்டும் தான் வணங்கணும், மற்றவங்களாம் வணங்கினாக்கா எதிரும் புதிரும் ஆகிடும், இப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் தவறு. அதே போல் உங்களோட நட்சத்திரத்துக்கு விசேஷமாக என்னோட நட்சத்திர நாளில் போய் நான் எங்கே வணங்கலாம், என்னோட பிறந்த நாளில் எங்கே போய் வணங்கலாம், அந்த மாதிரியான காரணத்துக்கு வேணால் நான் இதை சொல்கிறேன். சரியா? இப்போது அஸ்வினி, மகம், மூலம் இது 3 நட்சத்திரமும் கேது உடையது. கேது பகவானுடைய அதிதேவதையாக ஞானக்காரகனான கேது பகவானுக்கு ஞானப்படம் கொண்டு இருக்கக்கூடிய விநாயகரை தான் வணங்க வேண்டும். இந்த நட்சத்திர நாட்களில் பிறந்தவர்கள், அஸ்வினியை சேர்ந்தவர்கள், மகம், மூலம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கோ அல்லது மாதாந்திர நட்சத்திரத்தில் தொடர்ந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபட்டு வரலாம். பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரம் சுக்கிரனுடையது. இது மகாலட்சுமியை சுக்கிர தசை அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து தான் பிறப்பாங்க. ஸோ மகாலட்சுமி தான். மகாலட்சுமியை வணங்கணும், அப்படி இல்லைன்னா காமாட்சி அம்மனை வணங்கணும். அடுத்ததாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியனுக்குரியது. சூரிய பகவான் அதிதேவதையாக சிவன் தான். சிவனை வணங்க வேண்டியது அவசியமாகும். ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்கள் சந்திர பகவானுக்குரியது. அதனால் எந்த விதமான அம்மனையும் வணங்கலாம், தவறில்லை. ஏன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணத்துக்கு 108 அம்மன், 1008 அம்மன் இருப்பாங்க. ஏதோ ஒரு அம்மனை வணங்கலாம், தப்பு கிடையாது. மிருகசிருஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் தான் கிரகம். அந்த கிரகத்தின் அதிதேவதை முருகப்பெருமான். வைணவர்களாக இருந்தால் நரசிம்மரையும் வணங்கலாம். முருகர், நரசிம்மரை வணங்கலாம். திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க ராகுவோட ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்க, ராகுவோட தசையில் பிறந்தவங்க. ஸோ இந்த ராகு பகவானுக்காக என்ன வணங்கலாம் அப்படின்னா, ராகு கால பூஜைக்குரியவர் அப்படின்றதுனால துர்கையை வணங்கலாம், காமாட்சியையும் வணங்கலாம், பைரவரை வணங்கலாம், ஆஞ்சநேயரையும் வணங்கலாம். ராகு பகவானுக்குன்னு தனி வீடு கிடையாது, அதனால் தனி தேவதை கிடையாது. கொஞ்ச நேரம் இந்த ராகு காலத்தில் விசேஷமாக யாருக்கெல்லாம் பண்ணுறோமோ அவங்களெல்லாம் நீங்கள் வணங்கலாம். ராகு காலத்துலனா துர்கையில் ராகு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலில் துர்கையில் தனி விசேஷ பூஜை பண்ணுவாங்க. காமாட்சிக்கு பண்ணுறது உண்டு. ஆஞ்சநேயருக்கு விசேஷமாக பண்ண மாட்டாங்க, ஆனால் ஆஞ்சநேயரை வழிபடலாம். அடுத்ததாக பைரவரை வழிபடலாம். இது ராகு பகவானுக்குரியதாக இருக்கும். புனர்பூசம், விசாகம்,
மற்றும் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க குருவோட ஆதிக்கத்தில், குருவோட நட்சத்திரம், குருவோட தசையில் பிறந்தவங்க. அவங்க வணங்க வேண்டியது பிரம்மனை வழிபடணும். பிரம்மனெல்லாம் தேட முடியாது அப்படின்னா மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் சிவனை வழிபடணும். தட்சிணாமூர்த்தி, மகான்கள், சித்தர்கள், ஞானிகள், குருமார்கள் யாரையும் வழிபடலாம். இவங்கெல்லாம் இந்த ரூபம். தத்தேத்ராயர்னு ஒருத்தர் இருப்பார். வடநாட்டில் நிறைய இருக்காங்க. ஆந்திரா தானே அவரை பார்க்கலாம். இங்கே அவ்வளோவா இல்லை. இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க, புனர்பூசம், விசாகம், பூரட்டாதியை சேர்ந்தவங்க தத்தேத்ராயரோட படம் வாங்கி வச்சு வீட்டில் வச்சு வழிபட்டுக்கலாம். அது குரு மும்மூர்த்தியும் குறிக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்ததாக பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சனியோட ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். சனியோட தசையில் பிறந்தவங்க. முதல் தசை சனி தான். இந்த சனி பகவானோட அதிதேவதையாக யாரை வச்சுக்கலாம் அப்படின்னா ஐயப்பன் தான். ஐயப்பனை வழிபடலாம், ஆஞ்சநேயரை வழிபடலாம், ஐயனாரை வழிபடலாம். இதெல்லாம் சனி பகவானுக்குரிய அதிதேவதைகள். சம்டைம்ஸ் நீங்கள் பெருமாளை கூட வணங்கலாம். ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமும் புதனோடையது. புதனோட அதிதேவதையாக இருப்பது சரஸ்வதியும் பெருமாளும். இந்த 2 தேவதைகளை நீங்கள் வணங்கலாம். சரஸ்வதி வணங்கலாம் அல்லது பெருமாளை வணங்கலாம். இப்படி தாங்க இருக்குது. இது என்ன தத்துவம்னா, இந்து மதத்தில் 3 மும்மூர்த்திகள், சிவா, விஷ்ணு, பிரம்மா 3 மூர்த்திகள் தான் இருக்காங்க. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 தேவதை தான். துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி முப்பெரும் தேவிகள் தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 3 சேய்கள் தான். 3 குழந்தை. யார்? விநாயகர், முருகன், ஐயப்பன் 3 குழந்தைகள் மற்றும் 9 சாமி தான். ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர். அவர் பக்தர்களுக்கு பக்தியின் தத்துவம் அவர். ஆக அவரை சேர்த்தா 10ஆவது. ஆனால் 9 சாமிக்குள்ளே தான் இருப்பாங்க. இவங்களே தான் திரும்ப 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 வெவ்வேறு ரூபத்தில் 10 அவதாரம் 20 அவதாரம்னு எடுக்கிறதெல்லாம் இவங்க தான். சரிங்களா? இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வணங்குறது தான் நல்லது. இதெல்லாம் என்றைக்குன்னா நமக்கான விசேஷ நாட்கள், நம்மளோட பிறந்த நாள் போன்ற மாதிரி விசேஷ நாட்களில் இதெல்லாம் செய்யலாங்க. இந்த தேவதைகளை வணங்கலாம். ஆனால் நமக்கு வணங்கணுன்றது எதுக்கு தெரியுங்களா? நம்மளோட பிரச்சனைகள் குறையிறதுக்கும் ஐஸ்வர்யங்கள் கூடுறதுக்கும். அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பிரச்சனைக்கு முதல்ல தீர்வு கண்டுட்டு அப்புறம் ஐஸ்வர்யத்தை தேடி போகலாம். தேவைக்கு அப்புறம் போகலாம். பிரச்சனையை முதல் தீர்க்கறதுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, தசாபுத்தி என்ன. பிரச்சனைகள் நிறைய இருக்கும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அல்லது 6ல் 8ல் 12ல் ஏதோ கிரகம் இருக்கும். அல்லது பாதகாதிபதி உங்களை பாதிக்கலாம். எந்த காரணத்துக்காக உங்கள் ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்குது, அந்த நேரத்தில் என்ன தசை நடக்குது, அது எதை பாதிக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா அதற்கான தேவதைகளை வணங்குறது தான் சிறப்பு. அதெல்லாம் வணங்கி முடிச்சாச்சு, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்றவங்க நம்ம சொல்கிற மாதிரியான இந்த மெத்தடில் நீங்கள் அடிஷ்னல் தேவைக்காக நீங்கள் அதை வணங்கலாம். நன்றி, வணக்கம்.